மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு ரிசல்ட் வந்தது இல்லையா? அந்த ரிசல்ட்டுக்காக அந்த மாணவர்களுக்கான வீடியோ தான். நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதாவது எந்த மாணவராவது குறைவான மதிப்பெண்ணோ இல்லை தேர்ச்சி பெறாமல் இருந்தீங்களோ அந்த மாணவர்களுக்கான வீடியோ தான் இது. நான் மாணவர்களுக்கு என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, மார்க் வந்துட்டு உங்களை வாழ்க்கையை வந்து தீர்மானிக்க போறது கிடையாது. நீங்க தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க போறீங்க. எந்த ஒரு சாதனையாளரும் நிறைய மார்க் எடுத்ததுனால தான் சாதிச்சாங்கன்னு வரலாறு கிடையாது. எந்த ஒரு தோற்றவங்களும் குறைவான மதிப்பெண் எடுத்து தான் அவங்க சாதிக்கலன்னு சொல்லிட்டு வரலாறும் கிடையாது. அவங்களுடைய தனி திறமைகளால தான் அவங்க வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு அவங்களுடைய தனி திறமைகளால அவங்களுடைய எண்ணங்களால தான் வந்துட்டு உருவாகியிருப்பாங்களே ஒழிய எந்த ஒரு மார்க் அது வந்துட்டு ஒரு பகுதி உங்க வாழ்க்கைக்கான ஒரு பகுதி தான் அந்த மார்க்கே ஒழிய உங்க வாழ்க்கைக்கு வைக்கப்படுற ஒரு தேர்வு. அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகரக்கூடியது தானே ஒழிய உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த தேர்வு தான் கிடையாது. எத்தனையோ பேர் வந்துட்டு தேர்ச்சி பெறாதவங்க, அதே மாதிரி குறைவான மதிப்பெண்கள் எத்தனையோ சாதனை புரிஞ்சிருப்பாங்க. அதனால மாணவர்கள் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு தனி திறன்கள் இருக்கும். அந்த திறன்கள் வந்து நீங்க ஏதாவது ஒன்று படிக்க நினைச்சிருப்பீங்க. குறைவான மார்க்கால இது கிடைக்காம கூட போகலான்ற கூட வாய்ப்பு இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா மாணவர்களுக்கு அவங்களுக்கு தனி திறன்கள் எவ்வளவோ இருக்குது. எவ்வளவோ எவ்வளவோ துறைகள் இருக்குது. எவ்வளவோ படிப்புகள் இருக்கு. எத்தனையோ இருக்குது. அதனால மாணவர்கள் யாரும் குறைவான மதிப்பு பெற்றிருந்தீங்கன்னா அதை நினைச்சு சோர்வு ஆகாம அடுத்து உங்களுடைய நோக்கம் என்னவோ அதை நோக்கி பயணிங்க. அதை அந்த நேரத்தை வந்து அதுக்கானதை செலுத்தி அந்த படிப்பு உங்களுக்குன்ற என்ன திறன்கள் இருந்தோ அந்த திறனுக்கான அந்த வேலைகள்லாம் செய்யுங்க. மார்க் வந்துட்டு யாரையும் வந்துட்டு யாருடைய வாழ்க்கையும் தீர்மானிக்காது. அதனால மாணவர்கள் யாரும் வந்து வருத்தப்படாம இதுக்காக வந்துட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகமா இருந்தது, ஏதாவது கேட்கணும், படிப்பு சார்ந்தது அடுத்து என்ன படிக்கணும், நான் 12th படிச்சுட்டேன், இந்த குரூப் நான் எடுத்தேன், இதை படிச்சா நான் என்ன படிக்கலாம், இதுதான் எனக்கு எண்ணம் அப்படின்னு சொல்லி யாராவது மாணவர்கள் இருந்தா இந்த வீடியோக்கு கீழே சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது மாணவர்களுக்கு உங்களுக்கு என்னால தெரிஞ்சதை வந்து வழிநடத்துறேன். அதை மாணவர்கள் பயனடைஞ்சுக்கோங்க. யாரும் இந்த மார்க் குறைவாக இருந்தாவோ தேர்ச்சி பெறாம அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ரிசல்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த தேர்ச்சி பெறாத பாடத்தை எடுத்து அவ்வளோ டைம் ஆகும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாமே மாறிடுச்சு. உங்களுக்கு அடுத்து இந்த இயரே உங்களுக்கு வந்துட்டு காலேஜ் சேர்றதுக்கெல்லாம் அனுமதி எல்லாம் வழங்குறதுக்கு அந்த அளவுக்குலாம் எக்ஸாம் எல்லாம் அவ்வளோ சீக்கிரமா நடத்துறாங்க. அதனால மாணவர்கள் அவ்வளோ நம்ம குறுகிய காலத்துக்குள்ளே எல்லாமே நாமளும் மற்ற மாணவர்களோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால மாணவர்கள் யாருமே வந்துட்டு வருத்தப்படாம அடுத்து என்ன உங்க வேலையோ என்னென்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு என்னெல்லாம் உங்ககிட்ட சான்றிதழ்கள் இல்லையோ அது எல்லாத்தையும் நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்ளிகேஷன் போடுறதுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன் விடுறாங்க அந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கான வழிமுறைகள்லாம் என்னன்னு பாருங்க. யாரும் வருத்தப்படுங்க. மார்க் வந்துட்டு உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இல்லை. உங்களுக்கு உங்கள் திறமை என்னென்ன இருக்குதோ அதை வெளிக்கொணருங்க, அதை செயல்படுத்துங்க. இதுதான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஒழிய மார்க் மட்டும் கிடையாது. நான் அதுதான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வாழ்க்கை சார்ந்த நீங்க கல்வியை வந்து எப்படி படிக்கிறீங்கன்னா நீங்க புத்தகத்தில் உள்ளது 50%, உங்களோட வாழ்க்கை சார்ந்த நல்ல பண்புகள் அது வந்து உங்களுக்கு அதுவும் அது மட்டும் உங்க திறன்கள் தான் வந்து ஒரு புத்தகத்தை படிச்சதுக்கு ஒரு முழு படிப்பை ஒழிய உங்களுடைய புத்தகத்தில் இருந்தது மட்டும் முழு மதிப்பெண் எடுக்கிறதுனால அது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்காது அப்படின்ற தமிழ் வகுப்பு கூட சொல்லியிருப்பேன். அதனால மாணவர்கள் ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், இதை நான் படிக்கணும், இந்த குரூப் எடுத்திருக்கேன், இந்த குரூப் எடுத்தா என்ன படிக்கணும், ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்றேம்மா. தேங்க்யூம்மா.